Okay, count the number of bad pairs. So you are given a zero indexed array. Array கொடுத்துருக்காங்க. A pair is 2 index. Okay, is a bad pair. எப்போ bad pair அப்படின்னா I வந்து J விட கம்மியாக இருக்கணும். அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டு எடுத்துங்க. இப்போ I வேல்யூ என்ன? இங்கே இண்டெக்ஸ் 1, J வேல்யூ 2. ரைட். இப்போ I மைனஸ் J என்ன? அதாவது J மைனஸ் I என்ன? 1. அப்புறம் அதில் இருக்கிற வேல்யூ மைனஸ் பண்ணணும். இந்த வேல்யூ மைனஸ் பண்ணால் 2. ஸோ 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? ப்ளஸ் I இஸ் ஆல்சோ லெஸ் தென் J. ஸோ எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ இந்த பேரு பேட் பேர். அப்போ இந்த 1 and 3 எடுத்துங்க. இங்கே I வேல்யூ என்ன? 1. J வேல்யூ என்ன? 3. 1 minus 3, அதாவது 3 minus 1, 2. இருக்கிற வேல்யூமே 3 1 தான், அதுவும் 2 தான். அப்போ this is a good pair, right? So we have to find the number of bad pairs. Okay, so what is the brute force logic? Brute force logic is you need to go for all the pairs. எல்லா பேர்ஸ்லையும் போய் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ஒரு கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணு, அவ்வளோதான். Right, so how to go to all the pairs? Okay, first for I int I is equal to 0, I less than nums dot length. இந்த I எது வரைக்கும் போகணும் அப்படின்னா லாஸ்ட்டுக்கு 1 முன்னாடி வரைக்கும் தான் போகணும். என்ன பேர்? J வந்து அடுத்து வந்து இருக்கணும், கரெக்டா? ஸோ -1 I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ J int J is equal to J எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? I எங்கிருந்து ஆரம்பிக்குதோ ஒரு +1 இருந்து ஆரம்பிக்கணும். J less than nums dot length. J can go till the end. Okay, J plus plus. Okay, this is how you go through all the pairs. What is the condition? If J minus I, correct, this is the condition. Not equal to nums of J minus nums of I. Then you have to increment a counter. Okay, let's have a counter. I increment a counter. First I have to declare the counter. Finally, oh, you have to return a long. Always remember what you have to return. Otherwise, some test case will fail. Correct? We go through all the things and find it. Right? Let's try to see whether the basic test case pass. Compilation error, inge error. Okay, you have to give some extra thing I forgot. Okay, this test case passed. Let's submit it. Okay, obviously for this solution it is order of n square. Ab kandipa or periya lot of numbers if you have, it's going to exceed time, right? So 59th test case, 59th test case is failing. So we have to look for order of n solution. Order of n la eppadi solve pannalam அப்படின்றத பார்க்கணும். Okay, so the logic is see, you can rewrite this part alone. என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த J இங்கே கொண்டு போனால் என்ன ஆகிடும்? J மைனஸ் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடுமா? J nums ஆஃப் J, கரெக்டா? இந்த I இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் I ப்ளஸ் ஆகிடும். நாட் ஈக்குவல் டு I மைனஸ் nums ஆஃப் I, கரெக்ட்? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே அது பேட் பேர், கரெக்டா? அப்போ குட் பேர்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் குட் பேர். அப்போ இப்போ நம்ம எப்படி யோசிக்கணும்னா ஒரு தடவை தான் ட்ராவல்ஸ் பண்ணணும், கரெக்டா? அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கலாம்? அந்த இண்டெக்ஸ் மைனஸ் அந்த வேல்யூ, கரெக்டா? அந்த இண்டெக்ஸ் மைனஸ் அந்த வேல்யூ அது ஏற்கனவே வந்திருந்தா என்ன அர்த்தம்? இட் வில் ஃபார்ம் அ பேர், கரெக்ட்? ரைட். ஏற்கனவே வந்திருந்தா என்ன பண்ணலாம்னா உன்னுடைய குட் பேர் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஃபார் ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன்னா
ஒரு ஹேஷ் மேப்பில் இந்த இது இருக்குது பார்த்தியா, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதாவது இண்டெக்ஸ் மைனஸ் அந்த வேல்யூ, அதுதான் ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா? அப்போ கீ வந்து என்னது? கீ இஸ் நத்திங் பட் த இண்டெக்ஸ் மைனஸ் அந்த வேல்யூ. இது ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்க்குற, அந்த கவுண்ட் ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்க்குற. அப்படி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ இந்த இடத்துல ஐ வேல்யூ என்ன? ஐ வேல்யூ வந்து இட் இஸ் ஐ வேல்யூ இஸ் 2, கரெக்ட்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் மைனஸ் இந்த வேல்யூ இல்லை இந்த வேல்யூ மைனஸ் இண்டெக்ஸ் இது கூட வச்சுக்கலாம். லெட்ஸ் அஸ்யூம் த வேல்யூ மைனஸ் இண்டெக்ஸ் விச் இஸ் வாட் 3 minus 2, கரெக்டா? ஸோ 3 minus 2 is 1, கரெக்ட்? இது ஏற்கனவே வந்திருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இது வந்து 1 minus 1 0, இது 4 minus 0 0, ஏற்கனவே வரல, கரெக்ட்? அப்போ திஸ் வில் பி கவுண்ட் வில் பி 0. அதான் என்ன கவுண்ட்டு? 3 minus 2 is 1, 1க்கு வந்து 0ன்னு வந்துடும், ரைட்? ரைட். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 1 இதுவும் 1, அப்போ இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன? 0. ஸோ அப்போ 1 minus 0 வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு, ஏற்கனவே இருக்கும், கரெக்டா? அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இந்த வேல்யூ என்ன? 3 minus 3 0. அப்போ 0 ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னா அப்போ இதுவும் ஒரு குட் பேர். அப்போ 0 வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வேல்யூ இருக்கோ என்னுடைய பேர் கவுண்ட்டில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்குல்ல, அந்த குட் பேர் கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எவ்ரி டைம் வந்து இது வந்து 1 இருக்குது, இப்போ வந்து ஏற்கனவே 1 இருக்கா, அப்போ என்னுடைய குட் பேர் கவுண்ட்டில் வந்து இந்த ஃப்ரீக்குவன்சி இருக்குல்ல, இந்த ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்கன்னா குட் பேர் வந்து இப்போ 1 ஆகிடுமா இந்த இடத்துக்கு வரும்போது? அப்போ ஒரு குட் பேர் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு குட் பேர் இருக்குன்னா எத்தனை பேட் பேர் இருக்கும்? ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் குட் பேர் ஆகுது, ரைட்? அப்போ மீதி எத்தனை எலமெண்ட் பேட் பேர் ஆகும்? மீதி ரெண்டுமே பேட் பேர் தானே, ரைட்? இப்போ ஐயோட வேல்யூ என்ன? மொத்தமாக எத்தனை இருக்கு? ஐயோட வேல்யூ வந்து இங்கே 3, கரெக்டா? அப்போ ஐயோட வேல்யூ என்னவோ அத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? முன்னாடி அப்போ 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, அதில் ஒன்று குட் பேர் ஆயிடுது, அப்போ மீதி 2 பேட் பேர். அப்போ ஐ மைனஸ் இந்த குட் பேர் இருக்குல்ல, தட் வில் பி பேட் பேர். இந்த பேட் பேரை நீ ஒரு கவுண்டரில் ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதுதான், ஓகே? ஸோ நீ என்ன பண்ணணும்னா சிம்பிளாக ட்ராவல்ஸ் பண்ணு, ரைட்? என்ன பண்ண? அந்த வேல்யூ மைனஸ் இண்டெக்ஸ் அதை வந்து ஒரு ஹேஷ் மேப்பில் வேல்யூ மைனஸ் இண்டெக்ஸ் இது வந்து எத்தனை அடி வந்திருக்குன்னு ஆட் பண்ணிட்டே போகிற, ஓகே? ஒரு இதுக்கு வரும்போது அந்த வேல்யூ ஏற்கனவே வந்துருந்துச்சு அப்படின்னா, ஓகே, எத்தனை வந்திருக்குன்னு பாரு. அப்போ அந்த இந்த வேல்யூ மைனஸ் ஏற்கனவே வந்திருக்குன்னா அப்போ அது எத்தனை அடி வந்திருக்கோ அத்தனை குட் பேர் இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் பேட் பேர் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான், ஓகே? இப்போ கோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்ம என்ன பிளான் பண்ணோம்? we need to have a hash map, so we can have a map. இதில் வந்து key can be, நான் ரெண்டுமே லாங்காக வச்சுக்கிறேன், ஓகே? ஆட் பண்ணுறதுக்கு this will be your h map, hm வச்சுப்போம், ஓகே? new hash map, okay, then we need to have the bad pair count, right? So bad pair underscore count which is equal to 0, okay? Okay, let's have good pair count, that is also equal to 0, okay? Now I will go through all the values. I need index, so I will go with I is equal to 0, I less than nums dot length I plus plus, okay?
Now I need to have the key. What is the key? Which will be key will be the value. Okay, so we can use the same thing, right? The index minus the value, right? How இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்கு? J minus nums of J should be for a good pair should be equal to I minus nums of I. ஸோ இதை நீங்கள் மாற்றி கூட எழுதலாம், nums of J minus J கூட எழுதலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கீயை வந்து அந்த இண்டெக்ஸ் மைனஸ் வேல்யூவை போடுறேன், I minus nums of I. இதே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எத்தனை வாட்டி முன்னாடி வந்திருக்கு, that will be the good count, correct? So gp underscore count is equal to இது எத்தனை வாட்டி வந்திருக்கு. So I will go to my hash map dot get or default of in the difference comma 0 long 0 na 0 L. Right, see, since the value is long I have to put 0 L here. So long 0. So இப்போ good count தெரிஞ்சிருச்சு, correct? This is a good count. ப்ரீவியஸாக எத்தனை வாட்டி வந்திருக்குதோ அதான் good count, கரெக்டா? ரைட். இப்போ பேட் கவுண்ட் என்ன அப்படின்னா, பேட் கவுண்ட் கூட நான் இதை வந்து எப்படி ஆட் பண்ணுவோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கும்போது ஐயோட வேல்யூ என்ன 3. ஸோ ஐயோட வேல்யூ 3னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி 3 நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து குட் கவுண்ட் 1னா ஒன்னே ஒன்று மட்டும்தான் இது குட் கவுண்ட் ஆகுது. அப்போ அந்த ஐ வேல்யூ மைனஸ் இந்த குட் கவுண்டை மைனஸ் பண்ணால் எனக்கு பேட் கவுண்ட் பேர் தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஐ இருக்கும்போது இந்த ஒரு வேல்யூ இந்த ஒரு பேர் மட்டும்தான் குட் கவுண்டாக இருக்குது. அப்போ மீதி 2 பேருமே பேட் பேர். ஓகே, அந்த மீதி 2 நான் பேட் பேரில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பேட் பேரில் எவ்வளோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, என் கரண்ட் வேல்யூ ஆஃப் ஐ அது என்ன கொடுக்கும், டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு கொடுத்துரும். ஓகே, மைனஸ் இந்த குட் பேர் கவுண்ட். குட் பேர் கவுண்ட் என்ன, இதில் எது வந்து குட் பேராக இருக்குது அப்படின்றது மைனஸ் பண்ணால் எனக்கு மீதி இருக்கிற பேட் பேர் கவுண்ட் வந்துடும். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பண்ணியாச்சா, அப்போ இதுக்கு இதோட வேல்யூ கொண்டு போய் போடணும்ல பேரில். ஸோ hmap டாட் புட் ஆஃப் கீ கமா ஏற்கனவே இந்த குட் பேர் கவுண்ட் இருக்குல்ல, அது கூட ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி போட்டுற வேண்டியது தான், ரைட்? ஏன்னா இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் மைனஸ் அந்த வேல்யூ. இண்டெக்ஸ் என்ன 1 1 மைனஸ் 1 0 0 ஒரு வாட்டி வந்திருக்குன்னு போட்டோம். அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணோம், அதே 3 மைனஸ் 3 0 இதை போய் இன்க்ரீஸ் பண்ணணும்ல, 2 வாட்டி வந்திருக்குன்னு, ரைட்? அதனால் அதை போட்டோம். ஓகே, இப்போ நம்ம பேட் பேர் கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். Correct. Let's submit and see. Get to a default. What is the thing? Okay, here key should be long. Key can be integer also, right? Can I put it as an integer? Let's see. Compilation error. Long cannot be converted to int. BP count. Oh, okay. Here you are putting GP count, right? This count and all should be long. Correct. What is the line number they are telling? 9 and 12. So 9 and 12. Here they are telling long cannot be converted to integer. Okay, let's try to run this and see. So இந்த வேல்யூ நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து we are adding GP count. GP count வந்து முன்னாடி இன்டிஜராக இருந்துச்சு. நம்ம என்ன போடணும்,
லாங் போகணும். தட் வை கம்பைலேஷன் எரர். நோ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ். இது ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இந்த ஹேஷ் மேப்பில் என்ன ஸ்டோர் பண்ணுறோம்? அந்த டிஃபரன்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுறோம். அது எத்தனை வாட்டி வந்திருக்குன்றதை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் யூனிக் டிஃபரன்சஸ் அத்தனை என்ட்ரி போடுவோம் ஹேஷ் மேப். இண்டெக்ஸ் மைனஸ் அந்த வேல்யூ, அது எத்தனை வந்து யூனிக்காக இருக்குது அத்தனை என்ட்ரிஸ் போடுவோம் நீ ஹேஷ் மேப்பில். ஸோ தட் இஸ் அ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி.